இன்றைக்கி கருப்பு உளுந்து மாவில் மொறுமொறுனி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வறுத்து பொடித்த கருப்பு உளுந்த மாவு ஒரு கப் அரிசி மாவும் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் சோடா உப்பு, அப்புறம் முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு கணக்காக கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் முறுக்கோட காரத்துக்காக கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பச்சை மிளகு அரைச்சோ இல்லைன்னா காஞ்ச மிளகு அரைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து விடணும். எல்லாம் சேர்த்த பிறகு மாவு நல்லா பிசைஞ்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம முறுக்கு புளிகிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை போட்டு முறுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்குள்ள அச்சை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துவிடணும். நான் இது மாதிரி சின்ன சின்ன பிளேட்டில் சின்ன சின்ன முறுக்காக போட்டு எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வாழை இலை இருந்துன்னா அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் முறுக்கெல்லாம் சுற்றி எடுக்கலாம். இப்போது சட்டியில் எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம சுற்றி வச்சுருக்கிற முறுக்கு இதில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ நல்லா மொறுமொறுனி சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிட்டு. Thank you for watching.